ஹாய் மக்களே, இது வந்து லாஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதாவது நாங்கள் மாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் கேட்காம போயிடுச்சு. அதனால் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம மாஸ்டர் நிறைய பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர்கிட்ட போயிட்டு என்னென்னலாம் இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம். செல்வம் உள்ளவருக்கு செல்வம் இருக்கும் இடத்தில் சிறப்பு, வித்தையை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறீங்க? பேசிக் தான். குழந்தைங்க விளையாட்ட ஒரு ரிப்பன் சுற்றி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று. அதுக்கப்புறம் சுருள் தகடு பெரியவங்க விளையாடி காட்ட ஒரு விளையாட்டு ஒன்று. மொத்தம் 36 வெப்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக அந்த 2 மட்டும் செஞ்சு காட்டுறோம். இன்றைக்கி வந்து 2 செஞ்சு காட்டுறீங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கு எப்போ செஞ்சு காட்டுவீங்க? பண்ணலாங்க. அது வாரம் கம்பல்சரி. உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி, எனக்கு டைம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்டாக கண்டிப்பாக போடலாம். அடுத்த தொழில் செஞ்சு காட்டலாம் தாராளமாக. மாஸ்டர் செஞ்சு காட்டணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்காக ஒரு அழகு விளையாட்டு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லி தர போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாஸ்டர் பண்ண போகிறீங்க? சுருள் தகடு பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. உரிமைன்னு சொல்லுவாங்க, சுருள் வாள்னு சொல்லுவாங்க, சுருள் தகடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பேச்சு தான் மாறணும் தவிர விளையாட்டு ஒன்றும் மாறாது. ஒரு சுருள் சுற்றலாம். ஆனால் அது 2 சுருள் தகடு எப்படி சுற்றுறன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ தான். அதை மட்டும் தெரியும். சிலம்பாட்டத்தில் நீங்கள் எத்தனை நாளாக இந்த இடத்துல பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க? இங்கே ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்குங்க. 2 வருஷமாக அங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இந்த விளையாட்டை ஆர்வம் உள்ளவங்க வராங்களா கற்றுக்கிறதுக்கு? ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் வராங்க. எனக்கு ஆர்வம் இருந்தால் தானே செய்ய முடியும். ஆர்வம் இல்லாதவங்க கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பாதியில் ஒரு பொழுதுபோக்குன்னு பார்த்துட்டு போய்ட்டே தான் இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வந்து தான் செஞ்சிட்ருக்காங்க. பரவாயில்ல. இப்போ நம்ம திருப்பூர் சிட்டியில் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்களா அந்த மாதிரி சிலம்பாட்டம் வேறு சைடு ஏதாவது? நிறைய பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தான் வராங்க. முதல்ல ஒரு ஆர்வத்தில் வராங்க. இந்த மாதம் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ண ஒரு 10 பேர் போயிடுறாங்க. யாரும் ரிஸ்க் எடுத்துக்கு இப்போ தயாராக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் எதுவுமே சாதிக்க முடியும். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு மாஸ்டர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? நான் அதிகபட்சம் நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும், டெல்லி நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். 2016 நேஷ்னல் போயிருக்கேன். டெல்லியில் நேஷ்னல் போயிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நம்முடைய பாரம்பரிய கலையை விட அது ரொம்ப ஈஸியானதான். அது பாயிண்ட் சிஸ்டம், இண்டிவிஜுவல், தனித்திறமை, இது 2 மட்டும் தான் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்கு. நம்ம தமிழ் பாரம்பரிய போர்க்கலையை விட ரொம்ப எளிமையானது. இங்கே கற்றுக்கிட்டால் நம்ம எந்த இன்டர்நேஷ்னலில் கூட விளையாடலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நேஷ்னல் அளவுக்கு நம்ம விளையாடலாமாம்மா மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மாஸ்டர் நீங்கள் எத்தனை பேரை வச்சு இங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ எத்தனை பேர் வராங்க? உங்களுக்கு இன்னும் ஆளுகள் வந்து சேர்றாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வராங்க, அதான் சொன்ன பாருங்கள், வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஜாயின் பண்ணவங்க போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அங்கே இந்த சிட்டி வந்து கொஞ்சம் பரபரப்பான இடம் இருக்கிறதுனால நிலையாக யாரும் இருக்கிறதில்ல. ஒரு மோட்டிவேஷனுக்காக வராங்க. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஒரு லட்சியத்தோடு செய்யணும், அந்த விளையாட்டை முடிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம பாரம்பரியமாக 36 விளையாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் 36 விளையாட்டில் ஒரு 10 விளையாட்டு தாண்டதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எல்லாருக்கும். ஏதோ ஒரு சில சொற்பம் தான். இப்போ நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதை கற்றுக்கிட்டால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்ல வரீங்க? சூப்பருங்க, நல்லா இருக்குது. நான் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய மாஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு 10 வருஷம் இருக்கலாம். ஒரு மோட்டிவேஷனுக்காக அதனால தான் நானும் போனேன். கற்றுக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சி போனாக்கா, ஐயோ கடல் அளவு இது இன்னும் நான் கற்றுட்டே இருக்குன்னு பார்த்துக்குங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது. என்னுடைய சீனியர் மாஸ்டர் வந்து 2 வருஷத்தில் கிளாஸ் எடுக்க சொன்னார். வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இன்னமும் நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அந்தளவுக்கு இதில் பொதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இந்த விளையாட்டில் இருக்குது. நம்ம பாரம்பரிய கலையில் அந்தளவுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இன்னும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்கள் அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நாம் தான் பார்த்து கற்றுக்கணும். ஓகே மாஸ்டர். அங்கே திருப்பூரில் பாளையக்காடு ஸ்டாப்பில் சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்கோம். விளையாட்டு ஆர்வமுள்ளவங்க வராங்க, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்காக தான் அது போயிட்டுருக்குது. இது ஒரு அழிஞ்சு வரும் கலைகளில் ஒன்று தான் இருக்குது. இன்னமும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சிட்டியில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஏரியா இருக்கிறதுனால அந்தளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நான் கட்டுற நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் நான் அதை கற்றுக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி தான், அந்தளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மன மகிழ்ச்சி நல்லா இருக்குது. எங்கே போனாலும் சிறப்பு தான் வச்சுக்கிங்களேன். எங்கள் மாஸ்டர் ஒன்று சொல்லுவார், செல்வம் உள்ளவருக்கு செல்வம் இருக்கும் இடத்தில் சிறப்பு, வித்தையை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எங்கே போய் நம்ம கம்பை தொட்டு ஒரு விளையாட்டு செஞ்சாலும் கூட நம்மளுக்கு உற்சாகம்தான், மதிப்பு தான், மகிழ்ச்சி தான், புகழ் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நம்ம தமிழ் பாரம்பரிய கலை. இன்னும் சொல்லப்போனாக்கா அனைத்து தற்காப்பு கலைகளுக்குமே தாய்க்கலை நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய சிலம்பு கலை தான். சிலம்புன்னு சொன்னாக்கா நீங்கள் வெறும் ஸ்டிக்கோடு மட்டும் விட்டுறக்கூடாது. 36 கலையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்னும் எத்தனையோ ஆயுதங்களை பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களில். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அதை நீங்கள் கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நம்மக்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவங்ககிட்ட இருக்கிற கலைகள் தான் பெருசு நம்ம நினச்சதுனால தான் நம்மக்கிட்ட இருக்கிற கலையை முக்கால்வாசி அழிச்சிட்டோம். பாதி அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீதி பாதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாதியாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும். அப்படி கொடுத்துட்டு போனால் தான் நம்ம தமிழில் பண்ணுறதுக்கு ஒரு இந்த கலையை வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு கடமைப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இன்டர்நெட் மொபைலுக்கு அடிமையாகிட்டோம். நம்மளையும் அறியாமல் அதுக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோம். நம்மளால் முடிஞ்சாலும் கூட அது வெளியே வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே ஒருத்தரோட முகம் கொடுத்து கூட பேச முடியாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிட்டோம். கண்டினியூஸாக ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர மற்ற பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசக்கூட டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேச டைம் இல்லை. ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் பக்கத்தில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அந்தளவுக்கு நம்ம மொபைலில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். அந்த மாதிரி சமயங்கள் இப்போ இருக்கிறதுனால தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வர வைங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து பயனுள்ளதாக இந்த கலைன்னு இல்லை, வேறு எந்த கலை வேணாலும் தாராளமாக கற்றுக்கணும். சிலம்ப கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னும் மிகச்சிறந்த ரொம்ப உடல் ஆரோக்கியங்கள் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது போக இது ஒரு தற்காப்பு கலையும் கூட, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, மொபைல் அடிக்ட் ஆனவங்களுக்கு, இந்த மாதிரி வீட்டிலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே வந்தோம்னா நம்ம நிறைய கற்றுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க முடியாமல் கற்றுக்க முடியாமல் அதுவே உலகம், டிவி, ஃபோனு, லேப்டாப்பு இப்படி தான் நம்மளுக்கு காலம் போயிட்டு இருக்க தவிர நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிற மாதிரியும் இருந்தால நம்மளுக்கு மூளை செயல்திறன் வந்து ரொம்ப கம்மியாகி போயிட்டே இருக்குது. வெளியே வாங்க, வெளியே வந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டா தானே நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மூளையும் புத்துணர்ச்சியாக இருக்கும், உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனை வளரும், ஞாபகத்திறன் அதிகமாகும், எல்லாமே இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியே என்ன நடக்குது, ஏது நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானா இல்லைன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் வெளியே வாங்க, சிறப்பாக அந்த உலகத்தில் என்னென்னவோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைய கற்றுக்குங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள். வணக்கம்.